வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி மசாலா தான் செய்ய போகிறேன். இது பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மசாலா வச்சு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள், இந்த மாதிரி பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஒரு 50 கிராம் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சுருள் பட்டை ஒரு 50 கிராம், இன்னொரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு 2 ஸ்பூன், தனியா, மல்லி ஒரு ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு 30 ஏலக்காய், 30 கிராம்பு, கசகசா, மிளகு கொஞ்சம். இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கிறது தான் முக்கியம். கருகாத அளவுக்கு நல்லா பட்டையில் நல்லா சூடேறி நல்லா பட்டை உடையிற அளவுக்கு வறுக்கணும். கரியிடக்கூடாது, அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. நான் வந்து 2 பட்டையுமே சேர்த்து வறுக்க போகிறேன். இந்த சுருள் பட்டையில் வந்து அவ்வளோவா வாசனை இருக்காது, இந்த பட்டையில் நல்லா வாசனை இருக்கும். இப்போ பட்டையை வந்து ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு லைட்டாக வறுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பொருளையுமே ஒரே டயத்தில் வறுத்தா ஒன்று சீக்கிரம் வறுபட்டுரும், ஒன்று லேட்டாகும். அதனால் நீங்கள் தனித்தனியாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு பட்டையுமே லைட்டாக இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பட்டை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்தாதே அந்த வாசனை, பிரியாணி வாசனை நல்லா வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பட்டை கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ண முடியும். அதனால் ஒரு தட்டில் அகல பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தனியாக லைட்டாக வறுத்துட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். தனியாக வந்து நல்லா லைட்டாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல நல்லா வாசனை வரும். வறுபட்ட வாசனை. அப்போ சீரகம் சோம்பையும் சேர்த்து நல்லா கருகாத அளவுக்கு நல்லா அந்த மல்லியெல்லாம் வறுத்து விட்டுக்கோங்க. நான் சீரகம் சோம்பையும் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக சீரகம் சோம்பெல்லாம் எடுத்தாச்சு. அதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் வறுக்கிறப்ப ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. நல்லா சூடு ஏற்றிட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஏலக்காய், கிராம்பு ரெண்டையுமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இது சீக்கிரமே நல்லா வறுபட்டுரும். இது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே நல்லா வறுத்துட்டு இதையும் தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே மிளகு, கசகசா நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலே வறுத்தெடுக்க போகிறேன். கசகசாலாம் அந்த சூட்டிலே வறுபட்டால் போதும். இப்போ நல்லா அந்த மாதிரி சூட்டிலே எல்லாத்தையும் வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு
சின்ன ஜாரில் அரைச்சிக்கோங்க, மிக்ஸி ஜாரில். ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி இடையில இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ பவுட்ரு பண்ணி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கலாம். இது சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வெஜிடபிள்ஸை வச்சு கூட செய்யலாம். குருமாவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த ஒரு பொடி போதும். இது செஞ்சாதான் அந்த கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வர்ற பொங்கலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.